ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னோட ஃபேஸ் வச்சு நான் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கேனா இல்லை ஹாப்பியாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த உலகத்திலேயே என்னோட வரமாக நான் நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு தாங்க. ஏன்னா அவ்வளோ மெச்சூராக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவா. இந்த புக்கை என் கையில குடுத்து, "அம்மா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த புக்க படிக்கலாம்" அப்படின்னு சொன்னா, அதுல குறிப்பிட்ட ஒரு 6, 7 பக்கத்த மட்டும் தான் அவ வந்து என் கூட சேர்ந்து ரீட் பண்ணா. அத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அவ எவ்ளோ அழகா ஒரு விஷயத்த எனக்கு புரிய வைக்க நெனச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு, "உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டைல் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிஸ் வைக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட் சோகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் குடுப்பீங்களா? இல்ல வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுவீங்களா? இல்ல ஒண்ணுமே நடக்காத மாரி அவங்க கிட்ட பேசுவீங்களா? இல்ல நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? உங்க ஃப்ரெண்ட பத்தி ஒருத்தர் உங்ககிட்ட குறை சொல்லும்போது, அத ஓவரா நீ எப்படி என் ஃப்ரெண்ட குறை சொல்லுவ? அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல வந்து சேர்ந்து குறை சொல்லுவீங்களா? இல்ல வந்து கண்டுக்காம போவீங்களா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு அழகான ட்ரெஸ் பார்க்குறீங்க. அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட வாங்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல எதுவுமே சொல்லாம, இது வெறும் ஜஸ்ட் ட்ரெஸ் தான் அப்டின்ட்டு போவீங்களா? இல்ல வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ஈவன் பெட்டரா இன்னும் நம்ம நெறைய ட்ரெஸ் பார்க்கலாம் அப்டி சொல்வீங்களா? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க அப்டின்னா, எதுக்காக கால் பண்ணுவீங்க? எப்ப பார்த்தாலும் கால் பண்ணி ஏதாவது காசிப் பேசுவீங்களா? இல்ல காலே பண்ண மாட்டீங்களா? அவங்க தான் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்டின்னு நெனைப்பீங்களா? இல்ல வந்து ஏதாவது ஹோம் ஒர்க் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா மட்டும் கால் பண்ணுவீங்களா? இல்ல எப்பலாம் உங்களுக்கு வந்து அவங்க கூட சாட் பண்ணணும்னு தோணுதோ, அப்ப பேசுவீங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கு பாடவே தெரியாது. ஆனா ஒரு ஃபேமஸான சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக, "ஆஹா! ஓஹோ! சூப்பரா பாடுற" அப்படி சொல்லுவீங்களா? இல்ல "உனக்கு பாடவே தெரியல" அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவீங்களா? இல்ல "ஏன் அவள ஹர்ட் பண்ணிக்கிட்டேன்னு" எதுவுமே சொல்லாம இருப்பீங்களா? இல்ல "சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாட்டு கத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வருது. எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு அக்ரி பண்ணிக்குவீங்களா? இல்ல அவங்கள இக்னோர் பண்ணிட்டு இன்னொருத்தரோட பழகுவீங்களா? இல்ல அது பெருசாகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல வந்து 2 பேரும் உட்காந்து ஒரு டீல் பேசுவீங்களா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த மாத்தணும்னா, அது என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்ல அவ பெர்ஃபெக்ட்ன்னு சொல்வீங்களா? இல்ல எங்கருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல சொல்வீங்களா? இல்ல எனக்கே தெரியலப்பா அப்படி சொல்வீங்களா? இல்ல எல்லா மனுஷங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கிறது தான் ஒரு ஃபன்னே அப்படின்னு நினைப்பீங்களா? 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் எப்படி இருப்பீங்க? எல்லா விஷயத்தையும் அவங்க கூடயே இன்னமும் சேர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்களா? இல்ல அவங்க கூட ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட்ல இருந்துட்டு நீங்க உங்க வேலைய பார்ப்பீங்களா? உங்களுக்கே தெரியலையா? இல்ல எதுவா இருந்தாலும் பரவால்ல. நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே எப்பவுமே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா? ஒருவேளை இந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்களோட ஆன்சர் ஏவா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா செய்வீங்க. உங்களையே அங்க 2ஆம் பட்சமா வச்சுக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்கள கண்டிப்பா யாருக்குமே பிடிக்காது. ஸோ நம்மளுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஒரு ஈக்குவலான பேலன்ஸ் இருக்கணும். ஆப்ஷன் பி நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். நீங்க இன்னுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சி சூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். பட் நீங்க வந்து கான்ஃப்ளிக்ட்ட ஃபேஸ் பண்ணாம இருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னுமே தேவை. உங்களோட விஷயங்கள நீங்க வந்து ஷேர் பண்றதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் டி நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.